ஆர்எம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீட் 2025 தமிழ் மீடியம் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எம் நிறை கொண்ட ஒரு ஊசல் குண்டு எல் நீளம் கொண்ட மெல்லிய கம்பியினால் தொங்கவிடப்பட்டுள்ளது. இது முதல் பாயிண்ட். ஊசல் குண்டுனா உங்களுக்கு என்ன ஆகும்னா அலைநீளம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அது வந்து அலைநீளமா அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதான் ஊசல் குண்டு. இந்த கொஸ்டின்ல ஊசல் குண்டு சொல்லிக்கிறான். அது ஊசல் ஆடல ஒரு வட்டப்பாதையில இயங்குதுன்னு சொல்றான். சரியா? நீளம் வந்து எல்லுன்னு சொல்லிட்டான். படத்தில் காட்டிய ஊசல் குண்டு ஒரு கிடைத்தல திசை வேகம். ஒரு ஊசல் குண்டு சென்ட்ரல் பாயிண்ட், இது மையப்புள்ளி, இது மெல்லிய நீளமுள்ள கம்பி, இங்க எம் நிறை கொண்ட ஒரு ஊசல் குண்டு இருக்கு. இங்க கிடைத்தல திசை வேகம் நான் கொடுக்குறேன். கிடைத்தல திசை வேகம் V0 அளிக்கப்படும் போது கிடைத்தளத்துடன் தீட்டா கோணம் அளிக்கப்படுகிறது. ஓகே, கிடைத்தளத்துடன் தீட்டா கோணம் ஏற்படுத்தும் ஒரு புள்ளி Pயில் கம்பி தளர்ச்சி அடிக்குது. இது அப்படியே என்ன பண்ணும், வட்டப்பாதையில் அடிக்கும், ரவுண்ட் அடிக்கும், ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ஆக்சுவலி இதுதான் வட்டப்பாதையே இருக்கும். பட் நான் இங்கே வந்து நான் ஃபோர்ஸ் விசை கொடுக்கறதுனால என்ன அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து புள்ளி Pல இந்த கம்பி நீளம் எல்லாம் இருக்கும்போது தளர்ச்சி அடைகிறது. தளர்ச்சி அடைவதால் இங்கே இழுவிசை 0 ஆயிரும். சரியா? எனில் புள்ளி Pயில் ஊசல் கொண்டின் வேகம், இந்த இடத்துல Pல வந்து ஊசல் கொண்டின் வேகம் என்ன இருக்குன்னா Vன்னு இருக்கு. ஓகே, அந்த இதோட ஆங்கிள் கோணம் கிடைமட்ட ஆங்கிள் தீட்டாவும் கொடுத்துட்டான். இது வந்து இந்த உயரமா இருக்கும், எல்லா இருக்கும், ஹச்சா இருக்கும். அப்ப விகிதம் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா புள்ளி Pயில் உள்ள வெலாசிட்டி திசை வேகத்துக்கும் ஆரம்ப கட்ட கொடுத்த திசை வேகத்துக்கும் உள்ள விகிதம் கேட்கிறான். அவ்வளவுதானே. வெரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்ப வந்து நான் ஆற்றல் மாறா விதியை நான் பயன்படுத்த போறேன். இது வந்து நான் கிரவுண்டா எடுத்துக்கிறேன், தரைமட்டமா எடுத்துக்கலாம். தரைமட்டம் ஒய் வந்து 0. ஸோ தரைமட்டில் இருந்து இருக்கிற நிலையாற்றல் இயக்க ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு நிலையாற்றல் புள்ளி Pல இருக்கிற நிலையாற்றல் இயக்க ஆற்றலுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப தரைமட்டத்தில் உள்ள ஆற்றல்கள் இஸ் ஈக்குவல் டு புள்ளி Pயில் உள்ள ஆற்றல்கள். தரைமட்டத்தில் உங்களுக்கு வந்து திசை வேகம் இருக்கலாம், இயக்க ஆற்றல் இருக்கும். தரைமட்டத்தில் இருப்பதனால் உங்களுக்கு நிலையாற்றல் இருக்காது. புள்ளி Pல வந்து திசைவேகம் Vன்னு சொல்லிட்டான். புள்ளி Pல திசைவேகம் Vனால இயக்காற்றல் இருக்கும். புள்ளி Pல நிலையாற்றல்னா நீங்க ஒய்யில இருந்து கிடைமட்டத்துல அது எவ்வளவு உயரத்துல இருக்குன்னு பார்க்கணும். கிடைமட்டத்துல இந்த புள்ளி வரைக்கும் இருக்க உயரம் வந்து எல். இந்த உயரத்தை என்ன சொன்னா எல் சைன் தீட்டான்னு சொல்லிடலாம். ஸோ தட் இஸ் கிவன் பை mgh வந்து எல் பிளஸ் எல் சைன் தீட்டா. மாறா ஆற்றல் மாறா கொள்கையை நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். எனக்கு தேவை V டிவைட் பை V0. விங்கிறது அது திசை புள்ளி Pயில் திசை வேகம், அதான் இங்கே VPன்னு போட்டிருக்கேன், இங்கே Vன்னு எழுதிருக்கேன். ஸோ எனக்கு V பை V0 வேணும். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம். இப்போ இந்த மூணு இதுலையுமே வந்து நிறை இருக்கு இல்லையா, நிறை எனக்கு கேன்சல் பண்ணிடலாம். சரியா? ஸோ V ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு V0 ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை 2 பிளஸ் எல்லு காமனாக வெளியே எடுத்துருங்க. இப்போ 1 பிளஸ் சைன் தீட்டா. இப்போ ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ ஜியோட வேல்யூ எனக்கு தேவை. ஸோ இந்த புள்ளியில் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன ஆகுனா இழுவிசை இருக்காது, டென்ஷன் 0. பட் வி ஹாவ் அ சென்ட்ரி மைய நோக்கு விசை இருக்கும். இங்கே வந்து எம்ஜி சைன் தீட்டா வெக்டரின் கூற்றுகள் எம்ஜி காஸ் தீட்டா அங்கே இருக்கும். மினிட். இந்த புள்ளியில் இங்க வந்து mg பாசிட்டிவ். இப்போ mg sin θ இஸ் ஈக்குவல் டு மைய நோக்கு விசை. இப்போ அதை நான் பயன்படுத்திக்கிறேன். mg sin θ இஸ் ஈக்குவல் டு
mv ஸ்கொயர் பை ஆர். அங்கே ஆரம்ங்கிறது அந்த கம்பியின் நீளம் எல். எம் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ஜிஎல் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை சைன் தீட்டா. இப்போ ஜிஎல் வேல்யூ, ஜியின் மதிப்பை, ஜிஎல்லின் மதிப்பை இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, v naught squared by 2 is equal to v squared by 2. GLக்கு பதிலா v squared by sin theta of 1 plus sin. And v naught squared by 2, v squared common ஆடுங்க, 1 by 2, 1 by sin theta plus. சரியா? So v squared is equal to v squared, ரெண்டால உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க, 1 plus 2 by sin theta plus 2. v naught squared is equal to v squared, sorry, of 2 by sin theta plus 3. v naught squared by v squared is equal to 2 plus 3 sin theta by sin theta. Further simplification, v squared by v naught squared is equal to sin theta divided by 2 plus 3 sin theta. v by v naught is equal to sin theta divided by 2 by 3 sin theta அடுக்கு 1 by 2. சரியான விடை ஆப்ஷன் 2.